ஆடி அமாவாசை புதுச்சேரி கடற்கரையில் தீர்த்தவாரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் கோவில்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு கடல் தீர்த்தவாரி நடைபெற்றது. ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். அமாவாசை நாட்களில் மூதாதையரை நினைத்து விரதம் இருப்பது வழக்கம். அதில் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவற்றில் மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை முக்கிய இடம் வகிக்கிறது. குறிப்பாக ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பு பெற்றதாகும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது குடும்பத்திற்கு நல்லது என்பதாலும், அதேபோல் இதுவரை திதி கொடுக்க மறந்தவர்கள் இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதால் பலர் தர்ப்பணம் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து கடற்கரை தலைமைச் செயலகம் அருகே ஈஸ்வரன், வரதராஜ பெருமாள், காமாட்சி அம்மன், தண்டுமுத்து மாரியம்மன், முத்து மாரியம்மன், நாகமுத்து மாரியம்மன், சிவசுப்பிரமணியர், வரசித்தி விநாயகர், சாரம் முருகர் கோவில், பெத்திச்செட்டிப்பேட்டை முருகன் கோவில், லாஸ்பேட்டை முருகன் கோவில் உள்பட பல்வேறு கோவில்களிலிருந்து கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்ட உற்சவ மூர்த்திகள் கடலில் நீராடினர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்திகள் நீண்ட வரிசையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதே நேரத்தில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர்.